ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் டிசைனிங் வீடியோ பார்த்துட்டே நான் எப்படி ஆர்டர் எடுத்து பண்ணுறேன். ஸோ ஆரியை இப்போ தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்ம எப்படி ஆர்டர் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஆர்டர் பற்றி ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இது நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அன்னோன் கஸ்டமர்கிட்ட இருந்தால் நம்ம இந்த ஆர்டர் எடுத்து பண்ணியிருந்தோம். ஸோ யூஸ்வலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நெக்ஸ்ட் எங்கள் பசங்களோட மேம்க்கு கூட நான் மேக் பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டாக நான் எப்போவுமே எனக்கு ஆர்டர் கொடுக்குற டெய்லர் சிஸ்டர்கிட்ட இருந்து நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அவங்க நமக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ அது இது வரைக்கும் தெரிஞ்ச பர்சன்கிட்ட இருந்தால் ஆர்டர் வாங்கி பண்ணியிருக்கோம். பட் இப்போ தான் எனக்கு முதல்ல இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ஆர்டர் கிடச்சிச்சு. ஸோ அது இன்ஸ்டாகிராம் பேஜ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு 50 போஸ்ட் போல் போட்டிருப்பேன். நான் 800 900 சம்திங் ஃபாலோவர்ஸ் பக்கத்தில் வந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல க்ரோத்தாக தான் எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இப்போதைக்கு அமைஞ்சிருக்கு. ஸ்டார்டிங்கில் நம்ம இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருந்தோம். பட் அதில் vlog ஆரி ஒர்க் எல்லாமே கொலாப்ஸ் பண்ணி சொதப்பிட்டேன். அதனால் புதுசாக இப்போ நான் கிரியேட் பண்ணது ஆரி ஒர்க்குக்காக மட்டும். ஆரி ஒர்க் மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்தே என்ன மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஐடியாஸ் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நல்லாவே க்ரோ ஆகிட்டு இருக்குது. நீங்கள் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்க்கலன்னா கண்டிப்பாக அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு பேசும்போது அவங்க சரௌண்டிங்கில் ஆரி டிசைனை சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை சஜஸ்ட் பண்ணியிருக்கிறத சொன்னாங்க. ஸோ அப்போ அவங்க செக் பண்ணி பார்த்துருக்கும்போது நான் வீடியோவில் நான் இப்போ தான் மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அஃபோர்டபுள் ரேஞ்சில் பண்ணிகிட்ருக்கேன், பிகினர் தான் அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஹெவியான ப்ரைடல் ப்ளவுஸ் மாதிரி வேணும், ஹேண்டெல்லாம் ஃபில்லிங்காக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டாக கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போட்டு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய ஒர்க்கெலாம் பார்த்து பிடிச்சிட்டு நமக்கு காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் மேக் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய டிசைன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேருந்து ரெஃபரன்ஸ்க்காக நான் இந்த மாதிரி டிசைன் ஒன்று சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பார்டர் தனியாக அட்டாச் பண்ணியிருந்தோம். டெய்லர் சிஸ்டருக்கு கொடுத்து நான் அட்டாச் பண்ணிக்கிட்டேன். மார்க்கும் சிஸ்டரே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இது எப்படி நான் ட்ரேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நான் ட்ரேசிங் வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தேன் இல்லையா, ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக ஃபில் ஆகிற மாதிரி ஒரு டிசைன் போட்டிருந்தேன் இல்லையா, அதை வச்சு தான் நான் ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணி நான் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன். பட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் மாதிரி வர மாதிரி நான் அந்த கொடி பேட்டர்ன்லாம் எங்கெங்கே வேணுமோ அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஃப்ளார் பேட்டர்ன் மாதிரி நானே ஓனாக ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணது தான். ஸோ ஜஸ்ட்டு கொடி பேட்டர்னா அதில் எந்தெந்த இடத்துல ஃப்ளார் வேணுமோ அதை மட்டும் நான் ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு திலகம் ஷேப் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு சுகர் பீடு, அதுக்கு மேலே 2mm பீட் வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு சுகர் பீட் பீட் வச்சு இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் ஷேப் கொண்டு கொடி டிசைன் மேக் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த டிசைன் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹேண்டில் பண்ணும்போது எனக்கு எந்த ஐடியாமே இல்லை. எப்படி நம்ம எடுத்துகிட்டு போய் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் எனக்கு ஒரு ஹேண்ட் முடிக்கிறதுக்கே எனக்கு 2 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ அவங்க எனக்கு கொடுத்த டைமிங் ஒரு வாரத்துக்குள்ளே எனக்கு கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் யூஸ்வலாக ஒரு வாரத்துக்குள்ளே எல்லா ப்ளவுஸுமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். முன்னாடி இருந்ததோட இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் வந்திருக்கனால ஒரு 3 டேஸ் மேக்ஸிமம் எடுத்துப்பேன். பட் இது கொஞ்சம் ப்ரைடல் ப்ளவுஸாக இருந்தனால ஒரு வாரம் கேட்டிருந்தேன். பட் இந்த ஒர்க்கை எனக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே ஹேண்டுக்கு மட்டுமே டூ டேஸ்க்கு மேலேயே எனக்கு ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு சைடை ஃபுல்லாக முடிக்கலான்னு சொல்லிட்டு ஹேண்டில் ஒரு சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடு கம்ப்ளீட் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், சரி ஃபஸ்ட்டு என்னென்ன மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த மெட்டீரியல் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிளிப் ஸ்டோன்ஸ் எல்லாம் எந்தெந்த இடத்துல தேவைப்படுதோ அதை நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு திலகம் ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு அதை சுற்றி தேவையான பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளாரையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடி பேட்டர்னை ஃபில் பண்ணி இன்னொரு ஹேண்டுக்கு பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு மெட்டீரியல் எடுத்தோம் அப்படின்னா அந்த மெட்டீரியல் எங்கெங்கே தேவைப்படுதோ அந்த மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைன் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கோங்க எந்த மெட்டீரியல் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஏன்னா இதில் ஃபஸ்ட்டு நம்ம கொடியை மேக் பண்ணிட முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு கிளிப் ஸ்டோன் தேவைப்படுது. கிளிப் ஸ்டோனை சுற்றி தான் கொடி வருது. நெக்ஸ்ட்டு அங்கங்கே ஃப்ளாஸும் வரனால அந்த ஃப்ளாஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடி போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்குது. கொடி போடும்போது சுகர் பீடை எடுத்துட்டோம்னா நம்ம கடை அந்த வேலையை முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஹெவியான ப்ரைடல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நானும் ஹெவியான ப்ரைடல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணது கிடையாது. இதுதான் நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர். இந்த ஆர்டர் ஜஸ்ட் நான் 1500 தான் மேக் பண்ணி கொடுத்தேன். ஸோ கஸ்டமர்கிட்ட சொன்னதும் நான் அந்த ப்ரைஸ்க்கு தான் சொன்னேன். பட் அவங்க லாஸ்ட்டாக ஒர்க் பிடிச்சி போயிட்டு எனக்கு 2000 பே பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபீட்பேக்கும் நல்லா கொடுத்துருந்தாங்க.
அவங்களுடைய மேரேஜுக்கு தான் இந்த ப்ளவுஸ் வந்து நான் டிசைன் பண்ணியிருந்தேன். பட் இந்த ப்ளவுஸில் இருக்கிற ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சாரீ எல்லாத்தையுமே வந்து இந்த கிளிப் ஸ்டோன்ஸ் பிடிச்சி இழுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுவுமே வந்து அவங்களுடைய வந்து பியூட்டிஷியன் நெக்ஸ்ட் வந்து சாரீலையுமே நீட்டாக பின் பண்ணிவிட்டு ஹேர் அக்சசரிஸ்லேயுமே வந்து எதுவுமே மாட்டிக்காத அளவுக்கு நெட்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஃபீட்பேக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்களும் வந்து மார்னிங் 7 o'clockலேருந்து நைட் 7 o'clock வரை நான் வியர் பண்ணியிருந்தேன் சிஸ்டர், ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இது மாதிரி தான் நீங்களும் வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜ், சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே வந்து உங்களுடைய பிஸ்னஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர்ஸ் வரும். ஸோ இப்போதைக்கு நமக்கு 1 lakh சப்ஸ்கிரைபர் 2 lakh சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்களுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்களும் வந்து இப்போவே நீங்கள் ஆரி ப்ளவுஸ் வந்து ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக நான் வந்து பண்ணது என்னென்னா, நான் ஆரி ஒர்க் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமே வந்து நான் வந்து பக்கத்தில் இருக்க டெய்லர் சிஸ்டர்கிட்ட வந்து சொல்லி வச்சுருந்தேன். என்னுடைய ஒர்க்கையும் காமிச்சேன். ஸோ அவங்க ஒரு வாரத்துலேயே எனக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் ஆர்டர் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு நான் ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணது வந்து 1 year பேக். கரெக்டாக வந்து ஒரு ப்ளூ கலர் ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நான் நம்ம வீடியோவில் போஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் 800க்கு தான் மேக் பண்ணி கொடுத்தேன். ஆனால் அந்த ப்ளவுஸோட காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1500 மேலே இருக்கும். ஸோ கம்மியான ப்ரைஸில் நீங்கள் கொடுக்கும்போது அவங்களும் நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து எந்த அளவுக்கு வேணாலும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிக்கட்டும். பட் நமக்கு வந்து ஓரளவுக்கு கொடுப்பாங்க. கூடவே நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது நமக்கு யாருமே ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் டெய்லர் ஷாப்பில் வந்து சொல்லி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி வீட்டில் வந்து நீங்கள் போர்ட் போடலாம். இந்த மாதிரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லிட்டு போர்ட் போடலாம். ஸோ அது ஒரு மெத்தட். டெய்லர் சிஸ்டர்கிட்ட அல்லது டெய்லர் ஷாப்பில் வந்து சொல்லி வைக்கலாம். அது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் வந்து பக்கத்தில் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய ஒர்க் எல்லாத்தையுமே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்படி நீங்கள் ஒர்க்கை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஆர்டருக்கு வந்து கிடைக்க வரும். ஒரு ப்ளவுஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து விட்டுறாதீங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆர்டர் கிடைக்கும் போது நான் ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் போடுவேன். பட் அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்பீடு வரணும் அப்படின்னா நம்ம அடிக்கடி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நானும் கிளாஸஸ் வீடியோ எடுத்திருந்தனால எனக்கு ஆரி ஒர்க் வந்து டச் விட்டு போகாமல் கண்டினியூவாக நான் பண்ணிகிட்டே இருந்தேன். மெயினாக நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதும் ஒரு வித ரீசன் வந்து அதுக்காக தான். ஏன்னா வந்து நம்ம டச் விட்டுறக்கூடாது. நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால நமக்கு ரெகுலராகவும் ஆர்டர் வராது. அதனால கிளாஸஸாக கொடுக்கும்போது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நம்ம கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் அதை தான் ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ தான் நான் கிளாஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அது மாதிரி வந்து டச்சு விட்டு போகாமல் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஆர்டர்ஸ் வந்துட்டே இருந்ததுன்னா நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு வந்து வந்துடும். அப்படி இல்லாட்டி நீங்களே வந்து உங்களுடைய ப்ளவுஸுக்கு மேக் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கும் வந்து ஆரி ஆர்டர் இல்லாத போது நான் என்னோடய ப்ளவுஸுக்கு வந்து ஆரி டிசைன் போடுறதுக்காக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் என்னென்னா நம்ம கிளாஸஸ் வீடியோ இருக்கிறனால நான் ஒரே ஃப்ரேமில் மாற்றி ஒர்க் பண்ணுறது எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால வந்து கிளாஸஸ் வீடியோ மோஸ்ட்லி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். என்னோடய ப்ளவுஸ் வந்து நான் மெதுவாக பண்ணுவேன். கிளாஸஸ் வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட ப்ளவுசஸ் வந்து நான் மெதுவாக போட்டுட்டு இருப்பேன். பட் அந்த மிஸ்டேக் வந்து நம்ம பண்ணாமல் நம்ம ரெகுலராக ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த ப்ளவுஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். நானும் இப்போதைக்கு வந்து நம்ம கிளாஸஸ் வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஏன்னா கிளாஸஸ் வீடியோவும் அந்தளவுக்கு மூவ் ஆகிறது இல்லை. அதனால வந்து நம்ம தனியாக அதுக்குன்னு எஃபர்ட் போடுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸஸே பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ளவுசஸ் வீடியோவை போட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுசஸ் வீடியோ போடுறது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை இன்னும் நம்மளுடைய கிளாஸஸ் வீடியோக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கிளாஸஸ் வீடியோவும் கொடுக்குறேன். ஏன்னா வந்து ஜஸ்ட் ஒரு 30-40 வியூஸ் போகும்போது நம்ம அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு எடுத்து நம்ம போடுறது வந்து எனக்கு வந்து பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியலையா, அதனால வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் இல்லை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு இந்த வீடியோ கமெண்ட்லேயே நீங்கள் தெரியப்படுத்தலாம் உங்களுக்கு கிளாஸஸ் வீடியோ வேணுமான்னு. அல்லது இதே மாதிரி ரெகுலராக நம்ம ப்ளவுஸ் வீடியோஸ் கொடுக்கணுனாலும் நான் தாராளமாக நான் மேக் பண்ணிகிட்டே இருக்கேன். அதை வந்து நான் கொடுத்துட்டே இருப்பேன். எனக்கு ஆரி ஆர்டர்ஸ் வரதையும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். நான் மேக் பண்ணுற ப்ளவுஸஸும் உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக கொடுக்குறேன் இனி கம்மிங் டேஸில். ஸோ வாரத்திற்கு ஒரு ப்ளவுஸ் வீடியோவாவது நான் இனி கொடுக்க வந்து ட்ரை பண்ணுறேன். கூடவே நிறைய டிப்ஸும் வந்து வரும். டிப்ஸ் வீடியோ வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாக வந்துடும். இன்ஸ்டாகிராம்லேயே நான் ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா இன்ஸ்டாகிராம் க்ரோ ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக வந்து வீடியோ கொடுத்து தான் ஆகணும். அதனால் அங்கே நான் ஷார்ட்ஸ் வீடியோக்காக நான் கண்டிப்பாக வந்து டிப்ஸ் வீடியோஸ் வந்து எடுத்து தான் ஆகணும். ஸோ அதையும் நான் இங்கே வந்து கொடுக்குறேன். ஸோ வீக்லி வந்து 1 or 2 வீடியோ லாங் வீடியோ கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். கிளாஸஸ் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து ஹேங்கிங் நம்ம வச்சு கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து நான் இந்த கிளிப் ஸ்டோன்ஸ்
டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருந்தேன். அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கிளிப் ஸ்டோன்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது 4 சைட்லேயுமே வந்து ஹோல் இருக்கும். அந்த 4 சைட்லேயுமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சுகர் பீட் ஒர்க் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் எல்லாமே வந்து சிம்பிளான டிசைன் தான். பட் என்னென்னா கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த லீஃப் பேட்டர்னுக்குலாம் எல்லாமே நான் சுகர் பீட் வச்சு ஒரு லீஃப் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கட் பீட் வச்சு லீஃப் கொடுத்துருக்கேன். ஜர்தோசி வச்சு லீஃப் கொடுத்துருக்கேன். ஸோ ஜர்தோசிலாம் நான் இனி வந்து கொஞ்சம் கிளியரான வீடியோவில் நான் ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஹேங்கிங்ஸும் வச்சு கொடுத்தாச்சு. ஹேங்கிங்ஸ்க்கும் தனியாக நான் வீடியோ வந்து மேக் பண்ணி கொடுக்குறேன். ஹேங்கிங்ஸ் மட்டுமே எப்படி நம்ம ப்ராப்பராக பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணாங்க. எனக்கு வீடியோவும் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஃபோட்டோஸும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஃபோட்டோஸ் வந்து லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஹேண்டுக்கு இந்த மாதிரி ஹெவியாக டிசைன் பண்ணி கொடுத்துட்டோம். எல்லாமே ட்ரேசிங் வந்து நான் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். ட்ரேசிங் வீடியோஸும் ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். மறக்காமல் வந்து ட்ரேசிங் கிளாஸ் வீடியோஸ் வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுங்கள். பக்கத்தில் டெய்லர் சிஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துட்டையும் வந்து சொல்லி வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து வீட்லேயும் வந்து போர்ட் போடுங்க. வாட்ஸ்அப்பில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மேக் பண்ணி கொடுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே மேக் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் மேக் பண்ணி கொடுங்க. அப்போ தான் நமக்கு மேக் பண்ண அதை பார்த்து வந்து நிறைய பேர் ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்டை கொஞ்சம் ஹெவியாக, நெக்ஸ்ட் வந்து பேக் நெக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ஹெவியான பேட்டர்னில் வந்து பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இதே மாதிரி ஃப்ரெண்ட் நெக்கே வந்து ப்ராப்பராக முடிச்சாச்சு. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஒரு 2-3 வாரமாகவே கொஞ்சம் ஹெக்டிக்காகவே வந்து வேலை அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் என்னால் ப்ராப்பராக வந்து வீடியோ வந்து கொடுக்க முடியல. இன்னும் கம்மிங் டேஸில் வந்து ரெகுலராக நான் வீடியோஸ் நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்க மார்க்கிங்கும் அங்கங்கே தெரிஞ்சிச்சு. அதையும் வந்து சானிடைசர் யூஸ் பண்ணி எல்லா மார்க்கிங் வந்து எரேஸ் பண்ணி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டாக வந்து சிஸ்டர் மார்க் பண்ண ப்ளவுஸ் மார்க்கிங் தான் வந்து ப்ளூ கலரில் தெரியுதுன்னு சொல்லியிருந்தாங்க. லைட்டாக வார்ம் வாட்டரை நெக்ஸ்ட் வந்து லிக்விட், ஏதாவது வாஷிங் லிக்விட் வச்சு லைட்டாக வந்து ரப் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ ஓரளவுக்கு ரிமூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து கிளியராக கொடுக்குறேன்னு சொல்லி நான் சிஸ்டர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் நான் வந்து கம்மிங் டேஸில் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு மறக்காம எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்து. நெக்ஸ்ட்டாக இந்த ப்ளூ கலரில் மேக் பண்ண டிசைனும் வந்து நமக்கு இன்ஸ்டாகிராம்லேருந்து ஆர்டர் கொடுத்தது தான். ஸோ அதுவும் வந்து நம்ம 1200க்கு மேக் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸ்டிச்சிங்கும் வந்து நம்ம டெய்லர் சிஸ்டர்கிட்ட இருந்தே ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க. உங்களுக்கு இதே மாதிரி ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும்னா மறக்காமல் பேஜை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.